வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச தண்ணியில தான் இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். தக்காளி, அதுவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம், 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை நான் தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பருப்பு மத்து வச்சு இப்படி லைட்டாக நச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காகும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் நச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலது முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சன்னாவை இதில் போட்டுடலாம். இதை போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சன்னா வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே ஊற்றிக்குங்க. இந்த வேக வச்ச தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது இந்த மாதிரி அது கிரேவியில் சேர்த்துடணும். இப்போ சேர்த்தாச்சு. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இதில் 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கணும். ஏன்னா கொதித்து வந்தோன்னே இந்த கிரேவி நல்லா திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த கிரேவியை கொதித்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுடலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பவுலில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம செஞ்சு வச்ச சன்னாவை இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை, உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் கூட கேரட்டை கூட திருப்பி போட்டுக்கலாம். இது ஓமப்பொடி. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓமப்பொடிக்கு பதிலாக கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர்லேருந்து குட்டி குட்டி பூரி இருக்கும்ல, அது கூட உடச்சி போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.